ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சோயாபீன் பண்ண போகிறேன். சோயாவை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், தக்காளி எடுத்துருக்கிறேன். சரி, இது எப்படி பண்ண போகிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த சோயாவை 1 ஹவர் தண்ணியில் ஊற போடணும். அதுக்கப்புறம் இதை தண்ணியிலேருந்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக பூண்டு ரெடி பண்ணிட்டேன், ஜிஞ்சர் ரெடி பண்ணிட்டேன், வெங்காயம் அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மீல் மேக்கரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் டொமேட்டோவும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் உள்ள மசாலா பொடி அப்புறம் எல்லா ஐட்டமும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை முதல் வாட்டர் முதல் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். நெருப்பை பற்ற வச்சுட்டேன். சீனி சட்டியை எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் இங்கே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் கோகோனட் ஆயில் இது. சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி பூண்டு போடுறேன், கொஞ்சம் ஆனியன் போடுறேன், கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறேன். இதை எடுத்து செப்ரேட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 அடி அடிக்கணும். அப்போ இது நமக்கு கொஞ்சம் மசாலாவாக கிடைக்கும். சரியா? கடை போட்டுக்கோங்க, அப்புறம் பட்டை இலை வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கின அப்புறம் இந்த சோயாவை இதுக்கு மேலே அப்படியே போட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி மசாலா பொடி போட்டுருங்க. ஏன்னா நான் மட்டும் இருக்கிறனால எனக்கு மொபைலில் பிடிக்க முடியல. மிளகாய் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் பொடி, எல்லா பொடியும் இந்த மாதிரி போட்டுருங்க.